வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா மெஷர்மெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் பேசிக் மெட்ரிக் யூனிட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. லென்த்து, வெயிட்டு, கெப்பாசிட்டி. இப்போ லென்த்து எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டர். வெயிட்டு பார்த்திங்கன்னா கிராம் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். கெப்பாசிட்டி அப்படிங்கிறது லிட்டர் பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ பேசிக் மெஷர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் ஃபஸ்ட்டு மீட்டர், METRA மீட்டர். மீட்டர் வந்து எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுறோம்? லென்த்து மெஷர் பண்ணுறதுக்கு மீட்டர் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிராம் பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் வேல்யூ. இது வந்து எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் மெஷர் பண்ணுறதுக்கு கிராம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு லிட்டர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வேல்யூ. இந்த லிட்டர் எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேல்யூம் ஆர் கெப்பாசிட்டி. ஓகே. ஸோ அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கெப்பாசிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு பாக்ஸ் போட்டு மேலே வந்து மல்டிபிள் பண்ணுற கான்செப்டும் கீழே வந்து டிவைட் பண்ணுற கான்செப்டும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு வந்து பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷார்ட்கட். ஓகேங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? கிலோ, அடுத்தது ஹெக்டா, அடுத்தது டெக்கா. இது வந்து பேஸ் வேல்யூ. பேஸ் வேல்யூ என்னென்ன இருக்குது பாருங்கள். மீட்டர், நெக்ஸ்ட்டு கிராம், லிட்டர். இது மூணுமே பேஸ் வேல்யூவில் வரும். ஓகேங்களா? அடுத்தது டெசி, சென்டி, மில்லி. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீட்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கவே, பேஸ் வேல்யூ மீட்டர்னு கொடுத்துட்டேன். இது வந்து பேஸ் வேல்யூ. பேஸ் இருக்க வேண்டிய பிளேஸில் மீட்டர் வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து என்னவாக இருக்குன்னா கிலோமீட்டர், ஹெக்டாமீட்டர், டெக்காமீட்டர், அடுத்தது டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லி மீட்டர். ஓகேங்களா? ஓகே. ஸோ மீட்டர் பேஸ் பண்ணி கிலோமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி ஹெக்டாமீட்டர் கண்டுபிடிக்கணும் இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். டெக்காமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். டெசிமீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர். ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராம். பேஸ் வேல்யூ கிராம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பாருங்கள், கிலோகிராம், ஹெக்டாகிராம், டெக்காகிராம், டெசிகிராம், சென்டிகிராம், மில்லிகிராம். ஓகேங்களா? அடுத்தது லிட்டர். ஸோ லிட்டர் யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். லிட்டர், கிலோ லிட்டர், ஹெக்டா லிட்டர், டெக்கா லிட்டர், டெசி லிட்டர், சென்டி லிட்டர், மில்லி லிட்டர். லிட்டர் அப்படிங்கிறது பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து சம்ஸு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்போ கிலோ லிட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து லிட்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ லிட்டர் பாருங்கள், இது மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 1 கிலோ லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ கிலோ லிட்டர் வந்து இங்கே இருக்குது. இதிலிருந்து லிட்டர் அப்படிங்கிறது பேஸ் வேல்யூ. ஸோ இந்த பிளேஸ்க்கு எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 2 3. இப்போ 3 ஸ்டெப் மூவ் ஆகிருக்கு. இப்போ ரைட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். அதுவே லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா டிவைட் பண்ணணும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எத்தனை 10 வந்து ரைட் சைடு மூவ் ஆகிருக்கு? 1 2 3. ஓகேங்களா? ஓகே. அப்போ 3 10s மல்டிபிள் பண்ணுங்கள். 10 10s ஆர் 100, 100 10s ஆர் 1000 லிட்டர். ஓகே. 1 கிலோ லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர்? 1000 லிட்டர். ஓகே. நெக்ஸ்ட்டு அதுவே 1 ஹெக்டாமீட்டர், மீட்டர் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் சேம் கான்செப்ட் தான். 1 ஹெக்டாமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சென்டிமீட்டர். 1 ஹெக்டாமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர். இப்போ ஹெக்டாமீட்டர் இங்கே இருக்குங்களா? இப்போ எத்தனை ஸ்டெப் மூவ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு சென்டிமீட்டர் கிடைக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. இப்போ 4 ஸ்டெப் மூவ் ஆகணும். ஓகே. அப்போ எத்தனை டென்ஸ் மல்டிபிள் பண்ணோம்? 4 டென்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணோம். பர் 10 10s ஆர் 100, 100 10s ஆர் 1000, 1000 10s ஆர் 10,000. அப்போது 1 ஹெக்டாமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 10,000 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டிலிருந்து ரைட் சைடு வேல்யூ. இப்போ லெஃப்ட்டு கொடுத்துட்டு ரைட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணோம். அதுவே ரைட் சைடு வேல்யூ கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணோம். 10 பேசஸ். ஓகே. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள்,
1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஈஸியாக சொல்கிறேன். 1 சென்டிமீட்டர் இங்கே இருக்கா? ஸோ இங்கே இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர் அப்படிங்கிறது பேஸ் வேல்யூ தானே. இப்போ எத்தனை ஸ்டெப் மூவ் ஆச்சுன்னா பேஸ் வேல்யூ வருது? இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வருது. ஸோ டிவைட் பண்ணோம் பாருங்கள். 1 2 ஸ்டெப்ஸு ஓகேங்களா. அப்போது 10 / 10 ஓகே. பாருங்கள் எத்தனை 10ஆல் டிவைட் பண்ணோம்? 2 10ஆல். ஓகே. அப்போது டிவைட் 2 10 அப்படிங்கும்போது அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 10 10s are 100. அப்போது 100ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடச்சிரும்? மீட்டர் வேல்யூ கிடச்சிரும். ஓகே. 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 1 இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 வரும். இப்போது 1/100 டிவைட் 100ஆல் டிவைட் பண்ணோம். எந்த வேல்யூவை? 1 சென்டிமீட்டர் வேல்யூவை. ஓகே. 1ஆல் டிவைட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 1 சென்டிமீட்டர் = டேஷ் மீட்டர்னு கேட்டிருக்காங்களா? அப்போ மீட்டர் சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் வந்திருக்கு பாருங்கள். அப்போது 100ஆல் டிவைட் பண்ணோம். எத்தனை சென்டிமீட்டர் இங்கே எடுத்துக்கிறீங்களோ அந்த நம்பர் வந்து நியூமரேட்டரில் வந்துடும். இப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்னா 2 யூஸ் பண்ணிக்கோங்க. 3 சென்டிமீட்டர் அப்படின்னா 3 யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இங்கே டிவைடில் வந்திருக்கும் போது இது வந்து டெசிமலாக மாற்றிக்கலாம். அப்படி டெசிமலாக மாற்றணும்னா பாருங்கள் எத்தனை ஜீரோஸ் இருக்கோ டினாமினேட்டரில் அத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் யூஸ் பண்ணணும் லெஃப்ட் சைடில். ஓகேங்களா. ஆல்ரெடி 1 இருக்குது. 1க்கு முன்னாடி ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. நம்மளுக்கு எத்தனை டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் யூஸ் பண்ணோம்? 2 டிஜிட்ஸ் தள்ளி. அப்போ ரிமைனிங் ஒரு டிஜிட் நாமளே யூஸ் பண்ணிக்கணும். அது வந்து 0வாக தான் இருக்கணும். இப்போ 0 யூஸ் பண்ணிவிட்டு தென் பாயிண்ட். ஓகே. 2 டிஜிட்ஸ் தள்ளி இங்கே 2 டிஜிட்ஸ் 0 வந்திருக்கு. அப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே. ரைட்டு டு லெஃப்ட்டில். தென் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா இங்கே 0 யூஸ் பண்ணிக்கணும். அப்போது 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 0.01 மீட்டர். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி நீங்கள் சம்ஸ் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் சம்ஸ் பாருங்கள். கன்வர்ஷன் வித் த மெட்ரிக் சிஸ்டம். இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டு கட்டினால அதுதான் உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன சொன்னனோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள் லென்த்து, வெயிட்டு, வேல்யூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எத்தனை மீட்டர்? ஓகே. அப்போ கிலோமீட்டர் எங்கே இருக்குது? லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகே. மீட்டர் எங்கே இருக்குது? கிலோமீட்டர் கம்பேர் பண்ணும்போது ரைட் சைடில் இருக்குது. அப்போ மல்டிபிள் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இது எல்லாமே. 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லிமீட்டர். 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். இது பார்த்தாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அப்புறம் வெயிட்டு பார்த்திங்கன்னா 1 கிலோகிராம். வெயிட் 1 கிலோகிராம் அப்படிங்கிறது 1000 கிராம். 1 கிராம் அப்படிங்கிறது எத்தனை மில்லிகிராம்னா 1000 மில்லிகிராம். அடுத்தது பாருங்கள் 1 கிலோ லிட்டர் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர் அப்படின்னா 1000 லிட்டர். 1 லிட்டர் அப்படிங்கிறது 1000 மில்லி லிட்டர். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் when a decimal number is multiplied, இந்த பாக்ஸ் ரொம்ப ஈஸி. ஓகே. when a decimal number is multiplied by 10, 100, 1000, 10,000 we move the decimals point by 1, 2, 3, 4 places to the right respectively. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10ஆலையும் 100ஆலையும் 1000ஆலையும் 10,000ஆலையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நம்பரை டெசிமல் நம்பரை இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா ஓகே இப்போ ஒரே ஒரு ஜீரோஸ் இருந்துச்சு அப்படின்னா 1 டிஜிட்ஸ் ரைட் சைடு மூவ் ஆகும். பாயிண்ட் வந்து 1 டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா 1 டிஜிட் வந்து 2 டிஜிட் வந்து ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 345.972 இன்ட்டு 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பாயிண்ட் வந்து எங்கே இருக்குது? 5க்கும் 9க்கும் சென்ட்ரலில் இருக்குது. இப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 1 டிஜிட் எந்த சைடு மூவ் ஆகும்னா ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகே. அதுவே பாருங்கள் அதே நம்பரை 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. இப்போ பாயிண்ட் வந்து 2 டிஜிட் ரைட் சைடு மூவ் ஆகும். ஓகே. அதுவே 1000ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாயிண்ட் வந்து 3 டிஜிட் மூவ் ஆகும். ஓகே. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் 0ன்னு இருக்கும். இங்கே பாயிண்ட் 0ன்னு வரும். ஓகே. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வெறும் ஜீரோஸ் மட்டும் இருக்குன்னா அதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ பாருங்கள்
345.9720. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 10,000 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆயிரும், இப்போ பாயிண்ட் வந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா 972 வேல்யூஸ் எதுவுமே இல்லைன்னா அங்கே நம்ம ஜீரோஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, வேல்யூஸ் இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம ஜீரோஸ் யூஸ் பண்ணிக்கணும். நல்லா வச்சுக்கோங்க. இங்கே 10,000 மல்டிபிள் பண்ணுறோம், இங்கே இருக்கிறது 3, இந்த ஜீரோ விட்டுருங்க, இங்கே 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ நம்மளுக்கு தேவை 4 டிஜிட். அப்போது வேல்யூஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஜீரோ யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது ஜீரோக்கு ஆஃப்டர் வரும், ஜீரோ ஆஃப்டர் ஜீரோ வரும். ஜீரோக்கு அப்புறம் எதுவுமே இல்லைன்னா ஜீரோ போடணும். பட்டு அதை கால்குலேட் பண்ணாலும் ஒன்று தான், பண்ணலைனாலும் ஒன்று தான். ஸோ அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து 100 அதாவது 10 பேசஸ் எல்லாம் மல்டிபிள் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டெசிமல் நம்பர்ஸை. ஓகேங்களா? அதே டெசிமல் நம்பர்ஸை டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு தள்ளி பாயிண்ட் யூஸ் பண்ணணும். ஓகே, லெஃப்ட் சைடில் பாயிண்ட் யூஸ் பண்ணணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மல்டிபிள் கான்செப்ட் மாதிரியே தான் டிவிஷன் கான்செப்டும். 10 பேசஸில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா பாயிண்ட் எங்கே இருக்கோ அதிலிருந்து லெஃப்ட் சைடில் எத்தனை டிஜிட்ஸ் வந்து ஜீரோ வந்திருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் வந்து மூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ரொம்ப ஈஸி தான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். The official distance of marathon race is 42.195 km. Express this distance in மீட்டராக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸி பாருங்கள். கிலோமீட்டரை என்னவோ மாற்ற சொல்லியிருக்காங்க, மீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள். The official distance of marathon race is 42.195 km. ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர். அப்போது இங்கே எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, 42.195 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1000 மீட்டர். ஓகே, அதுவே 42.19 கிலோமீட்டர் நம்ம மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸாலேயே 1000ஆல் மல்டிபிள் பண்ணும். இந்த நம்பர்ஸ் எடுத்துகிட்டு 1000ஆல் மல்டிபிள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாக்லேட் வந்து 5 ரூபா அப்படின்னா 10 சாக்லேட் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணுவீங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே. ஓகே, 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000. அப்போ 42.9195 கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் அப்படின்னா அதே 1000ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, மல்டிபிள் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? இப்போ பாருங்கள், 3 டிஜிட்ஸ் ஜீரோஸ் இருக்கா? அப்போது பாயிண்ட் வந்து 3 டிஜிட்ஸ் மூவ் ஆகும். எந்த சைடில்? ரைட் சைடில். அப்போ ஆன்சர் வேணால் வரும் 42,195. ஓகே, பாயிண்ட் வந்து 5க்கு பக்கத்தில் வரும். இப்போ 5க்கு பக்கத்தில் வேல்யூஸ் எதுவுமே இல்லைன்னா அது ஹோல் நம்பராகவே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அடுத்தது பாருங்கள், எக்ஸாம்பிள் 2. The average rainfall of Tamil Nadu is 998 mm. Convert into centimeter. சென்டிமீட்டரும் நம்ம கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மில்லிமீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த காலம் எடுத்து பாருங்கள். அப்போ 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 10 மில்லிமீட்டர். ஓகே, நம்மளுக்கு தேவை என்னது, மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பாக்ஸ் வந்துடுங்க. இது கூட நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பாக்ஸை நீங்கள் பாருங்கள். 1 millimeter equal to dash centimeter, 1/10 centimeter. இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/10 centimeter. ஓகே, ஏன்னா மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் கேப்பு. அப்போ 10ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. 1 மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 1/10 சென்டிமீட்டர். ஓகே ஓகே இப்போ எவ்வளோ மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க? 998 மில்லிமீட்டரை. ஓகே, ஸோ இங்கே 1 அப்படிங்கிறனால 1 யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே 998 மீட்டர் அப்படிங்கிறத 998 டிவைடன் பை 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டிமீட்டர் கிடச்சிரும். அப்போது இங்கே எத்தனை டிஜிட்ஸ் ஜீரோஸ் இருக்குது? ஒரே ஒரு டிஜிட் தான் ஜீரோஸ் இருக்குது. அப்போது 1 டிஜிட்ஸ் வந்து லெஃப்ட் சைடு தள்ளி பாயிண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்போது இந்த 8க்கும் 9க்கும் சென்டரில் பாயிண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துச்சு 99.8 சென்டிமீட்டர். அவ்வளோதாம்மா. ஓகே, இந்த ஸ்டெப்பெல்லாம் கொசன்னு போட தேவையில்லை, ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ஆவரேஜ் ரெயின்ஃபால் 998 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு இது அப்படியே இந்த ஸ்டெப் போடணும். இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வந்துடுங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோஸ் ஏன் போடுறாங்க அப்படின்னா பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக இது போட்டிருக்காங்க. ஓகே, அதாவது ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா
இப்போ 99 அப்படிங்கிற ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது கம்பல்சரி. அது எல்லா ஹோல் நம்பருமே ஒரு டெசிமல் நம்பர் தான். இப்போது 99.0ன்னு அர்த்தம். ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 சென்ஸ்னால் அந்த வேல்யூ மேக்ஸிமம் போட மாட்டாங்க, ஹோல் நம்பராக 99 ரைட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஹோல் நம்பருக்கு ஆஃப்டர் கண்டிப்பாக பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் 0 வரும். அதுதான் டெசிமல் நம்பர். எல்லா ஹோல் நம்பருமே டெசிமல் நம்பர் தான், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3 பாருங்கள். A flagpole is 5 meter 35 centimeter long. What is the length of the flagpole in centimeter? ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாத்தையுமே சென்டிமீட்டராக மாற்ற சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது 35 சென்டிமீட்டர் ஆல்ரெடி அப்படியே இருக்குது. அப்போ 5 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். இந்த 35 சென்டிமீட்டர் எந்த வித சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ 5 மீட்டர் மட்டும் சென்டிமீட்டராக மாற்றணும். இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 5 மீட்டர் என்னவாக இருக்கும்? 500 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு 5 × 100 போட்டாலும் ஒன்று தான். ஸோ டேரெக்டாக 5 மீட்டர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர்னு எழுதிட்டாலும் ஒன்று பிரச்சனை. இப்போ 500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 35 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 535 சென்டிமீட்டர். த flagpole is 535 சென்டிமீட்டர் லாங். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜானகி பாட் 650 milligram ஆஃப் எ டேப்லெட். வாட் இஸ் த வெயிட் இன் கிராம்? மில்லிகிராமில் கொடுத்துட்டு கிராமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கும் இந்த ஸ்டெப் நீங்கள் பார்க்க தேவையில்லை, டைரெக்டாக அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இதுலேருந்து எது கேட்டிருக்காங்க? மில்லிகிராம்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க? கிராம். பாருங்கள், சும்மா ரஃபாக பாக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து பேஸ் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ கிராம் பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது மில்லிகிராம் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் இருக்கும். மில்லி ஷார்ட்டாக எழுதிப்பாங்க. மில்லிகிராம், இங்கே சென்டிகிராம், இங்கே என்ன வரும்? டெசிகிராம். ஓகேங்களா? இப்போது மில்லிகிராம்லேருந்து எங்கே வருது? கிராமுக்கு வரணும். எத்தனை ஸ்டெப் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். 1 2 3. அப்போது 1 மில்லிகிராம் ஈக்குவல் டு எவ்வளோ கிராம்? 1/1000 கிராம். இப்போ எவ்வளோ மில்லிகிராம் கொடுத்துருக்காங்க? 650 மில்லிகிராம் கொடுத்துருக்காங்களா? அப்போ 650 மில்லிகிராம் ஈக்குவல் டு 650 டிவைட் எதனால் டிவைட் பண்ணோம்? 1000ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 1000. ஓகே, ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணும்போது எத்தனை டிஜிட்ஸ் ஜீரோஸ் இருக்குது? டிவைடில் 3. அப்போ 3 டிஜிட்ஸ்லேயும் பாயிண்ட் யூஸ் பண்ணோம். ஸோ ஆன்சர் என்னவாக இருக்கும்? 056. ஓகே, 0.0ன்னு அர்த்தம். இதை வந்து 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 0.0ன்னு அர்த்தம். ஓகே, 650 அப்படின்னா அதுவும் டெசிமல் நம்பர் தான். பாயிண்ட்டுக்கு ஆஃப்டர் 0 இருக்கும். அப்போது எத்தனை டிஜிட்ஸ் வந்து ஜீரோஸ் வந்திருக்கு? 3. அப்போ ரைட் சைடில் 3 டிஜிட்ஸ் லெஃப்ட் சைடில் 3 டிஜிட் மூவ் பண்ணோம். இப்போ 1 2 3 பாயிண்ட். ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா 0.650. அப்புறம் எப்படி ரைட் சைடில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் எதுவுமே இல்லைனா பாயிண்ட் யூஸ் பண்ணி ஜீரோஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் நம்ம நோட் பண்ணணும். பாருங்கள், பாயிண்ட் வந்திருக்குங்களா இங்கே? அப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூ எதுவுமே இல்லைனா அங்கே ஜீரோஸ் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ 0.650. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 5, எக்ஸாம்பிள் 6 நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் 7 ஆல்சோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. some measures that are not part of metric system. metric சிஸ்டத்தில் இல்லாதது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 1 inch அப்படிங்கிறது 2.54 சென்டிமீட்டர். 1 மீட்டர் அப்படிங்கிறது 3.281 பீட். 1 மீட்டர் அப்படிங்கிறது 39.37 இன்ச்சஸ். 1 பீட் அப்படிங்கிறது 0.305 மீட்டர் ஈக்குவல் டு 30.48 சென்டிமீட்டர். 1 மைல் அப்படிங்கிறது 1.609 கிலோமீட்டர். 1 டன் அப்படிங்கிறது இதெல்லாம் 1 மார்க்ஸில் கேட்கலாம். 1 டன் அப்படின்னா 1000 கிலோகிராம். 1 குவிண்டால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100 கிலோகிராம். 1 டன் 10 குவிண்டால். தென் 1 சவரன் ஈக்குவல் டு 8 கிராம். டிஎம்சி 1000 மில்லியன் கியூபிக் பீட். பார்த்திங்க அப்படின்னா நம்ம டேமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட்டு டிஎம்சியில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, மேட்டூர் டேம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கல்லணை. ஸோ இதிலலாம் இந்த மாதிரி டேமில் பார்த்திங்க அப்படின்னா 1000 மில்லியன் கியூபிக் பீட்டில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனால நான் வச்சுக்கோங்க எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கிறது டிஎம்சி யூஸ் பண்ணி தான் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் 2.1ல் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். உங்களுக்கு இது ரெண்டு மட்டும் ஹோம்ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே ஹோம்ஒர்க் நீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, உங்கள் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக ஆன்சர் கிடச்சிடும். அந்த பாக்ஸை நல்லா பாருங்கள். நீங்களே ஒரு சில சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே.
பாருங்கள் அகைன் சொல்கிறேன் எந்தெந்த சம் ஹோம்ஒர்க் அப்படின்னா 5th sum and 6th sum 7th sum ஹோம்ஒர்க்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு exercise 2.1 fill in the blanks true or false homework. Okay, today class is over. Thank you so much.